Hello everyone, I'm Roshan Akhtar, final year medical in University of Colombo. இந்த வீடியோ வந்து A-level biostream ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. A-level biostream ஜெனரல் எப்படி படிக்கிறது, அது போல A-level biostreams இருக்கிற தனித்தனி சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது சம்பந்தமான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் இந்த வீடியோ நான் தரப்போறேன். இதுக்கு முதலையும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை பத்தி நீங்க யோசிக்கலாம், வீரனடா எப்பவும் அதே டாபிக் திரும்ப போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி நான் இதை பத்தின சில அட்வைஸ் தந்திருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது இருக்க போகுது. பிகாஸ் நான் இந்த வீடியோல புதுசா வந்திருக்கிற அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி சில அட்வைசஸ் தரப்போறேன். இதுக்கு முதல்ல அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க படிச்ச காலத்துல இருக்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி நான் விளங்கப்படுத்திருப்பேன். ஸோ அதில் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் இதுவரைக்கும் மாறல. அதே விஷயங்களை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணலாம். பட் நியூ சிலபஸுக்கு வந்த அந்த சோர்சஸ், அதை போல அவங்க படிக்க வேண்டிய விதம், அவங்க பாஸ் பேப்பர் செய்ய வேண்டிய ஆண்டுகள் எண்ணிக்கை, இது எல்லாமே வந்து மாறுபடும். ஸோ அதால வந்து நான் இந்த அப்டேட்டட் வெர்ஷன் உங்களுக்கு தரலாம்னு சொல்லித்தான் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்றேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஃபெமிலியர் யாராவது A-level படிக்கிறார்கள் இருந்தா அவங்க A-level ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த வீடியோ அவங்கள பார்க்க வைங்க. பிகாஸ் இந்த வீடியோ அவங்க படிக்கிற மெத்தட்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஹெல்ப் பண்ணி. முதல்ல பயோஸ்ட்ரீமை செலக்ட் பண்றாங்களுக்கு ஒரு சில ஜெனரல் அட்வைசஸ் நான் தரேன். முதலாவது ஸ்ட்ரீம் செலெக்ஷன். ஸோ ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணும்போது எல்லாரும் செலக்ட் பண்றாங்கன்றதுக்காக வேண்டி ஒரு நாளும் இந்த பயோஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணாதீங்க. இந்த பயோஸ்ட்ரீமை பத்தி பொதுவாக சொல்ல போனா இந்த பயோஸ்ட்ரீம் வந்து ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச ஸ்ட்ரீம். அதை போல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ஸ்ட்ரீம். ஸோ உங்களோட இலக்குக்கு இந்த ஸ்ட்ரீம் ஏற்றதா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. பிகாஸ் நீங்க இன்னும் சின்ன பிள்ளை இல்ல அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். நிறைய பேர் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் OL இருந்து A-level டிரான்சிஷன் ஆகும்போது அவங்களோட லைஃப்ல என்ன ஆகப்போறோன்றதை யாருமே யோசிக்கிறாங்கல்ல. அது உண்மையாவே அப்படி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் தான். ஸோ அந்த கட்டத்துல யோசிக்க வேண்டியதை யோசிச்சுதான் ஆகணும். ஸோ உங்களோட இலக்குக்கு இந்த பயோஸ்ட்ரீம் படிக்கிறது ஹெல்ப் பண்ணுமா இல்லையா அப்படின்றத பத்தி நீங்க கட்டாயம் யோசிச்சாகணும். ரெண்டாவது அட்வைஸ் வந்து உங்களை நீங்களே இந்த படிக்கிற காலப்பகுதியில மோட்டிவேட் பண்ணணும். பிகாஸ் இன்னொரு ஆள் வந்து எப்பவுமே உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சில நேரம் நீங்க படிச்சுட்டு போற சந்தர்ப்பத்துல நீங்க எதுக்காக இதை ஆரம்பிச்சீங்கன்றதெல்லாம் மறந்துடுவீங்க. ஸோ என்ன செய்வீங்கன்னு சொன்னா படிக்காம வேற விஷயங்களை கவனம் செலுத்திட்டு அப்படி ஒரு வேற பாதையில போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நீங்க போகும்போது நீங்க அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில மிஸ் பண்ற சில விஷயங்கள் இருக்குல்லவா, ஸோ அந்த விஷயங்கள் உங்களை கடைசி வரைக்கும் பாதிக்கும். அதால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கா நீங்க இதை எதுக்காக ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறத யோசிங்க. உங்களோட சரியான கோல் என்ன, இந்த கோல்ல நீங்க ஒழுங்கா படிக்காட்டி அல்லது இந்த கோலை அடையாட்டி அதுக்கு 100% நீங்க தான் பொறுப்புன்றதை யோசிச்சு நீங்களே பொறுப்பு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்க தயாராகுங்க. ஸோ அப்படியான மனநிலையோட நீங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணாதான் இந்த ஸ்ட்ரீம்ல கடைசி வரைக்கும் நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். அது விஷயம் வந்து நீங்க நம்ம இந்த ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டீங்க, இனிமே நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண தொடங்கணும். நீங்க ஒரு நாளும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஓய்வண்ண கொடுக்காதீங்க. கொஞ்சமாவது ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வராக்கள், அண்டாண்டு படிக்கிறாக்கள் தான் இந்த ஸ்ட்ரீம்ல கூடுதலா சக்சஸ் ஆகுவாங்க. சேர்த்து வச்சு படிக்கிறார்கள் அல்லது ஒரு பெரிய ஒரு பகுதியை மிஸ் பண்ணிட்டு திரும்ப யோசிச்சு ஓகே நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்க ஆரம்பிக்கிறார்கள் வந்து சக்சஸ் ஆகுறது குறைவு. நாலாவது முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது, ஒரு கோலன்னு அடையணும்னு ஒரு ஆசை இருந்தா மட்டும் போதாது. அது எப்படி அடையணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று கைவசம் இருக்கணும். நிறைய பேர் வந்து இந்த கோல் விஷயத்தை தான் பெருசா கதைக்கிறதை ஒழிய அதை அடையிறதுக்கான சிஸ்டத்தை பத்தி கதைக்கிறது இல்லை. அதாவது நீங்க இந்த ஸ்ட்ரீமுக்கு வரும்போது உங்களோட குறிப்பிட்ட கோலை அடையிறதுக்காக வேண்டி என்னென்ன செய்யணும்ன்றத இப்பவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் தேவைப்படும், எலபரேஷன் புக்ஸ் தேவைப்படும். ஸோ என்னென்ன மாடல் பேப்பர்ஸ் நீங்க செய்யணும்னு நினைச்சு வச்சிருப்பீங்க, அதை போல இவ்வளவு நேரம் படிக்கணும், இந்த இடத்த படிக்கணும்னு சொல்லி எல்லாம் நீங்க உங்களோட மனசுக்குள்ள நினைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான தயார்படுத்தல ஆரம்பத்திலேயே செய்யுங்க. A-level எழுதினாக்கள் சீனியர்ஸ் இருப்பா, அவங்ககிட்ட போய் உங்களுக்கு தேவையான புக்ஸ் இருந்தா அல்லது எதுவும் ஐடியாஸ் உங்களுக்கு கேட்கணுமா இருந்தா ஐடியாஸை கேட்டு உங்களுக்குன்ற ஒரு தனித்துவமான ஒரு பிளானை வகுத்துக் கொள்ளுங்க. அஞ்சாவது விஷயம் வந்து நிறைய பேர் கணக்கெடுக்காத ஒரு விஷயம், A-level படிக்கிற காலத்துல வடிவா ஸ்மூத்தா ஒரு இடத்துல இருந்து நல்ல மனநிலையோட படிங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நீங்க தாவி திரிய ட்ரை பண்ண வேணாம். எல்லா இடத்துலயும் நல்லா படிப்பிக்கிறார்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பொருத்தமான இடத்த ஆரம்பத்திலே டிசைட் பண்ணி அந்த இடத்த தொடர்ந்து படிக்கிறதுக்காக நீங்க உங்களை அந்த இடத்திலேயே அமைச்சு கொள்ளுங்க. வேற எந்த யோசனைகளையும் அதுக்கு பிறகு நீங்க எடுக்க வேணாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நீங்க தாவி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அந்த செக்ஷன்ஸை நீங்க ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் சில நேரம் கவர் பண்ண கூட உங்களுக்கு கஷ்டமாகும். ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்ட் வைஸா போகலாம். ஸோ இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து ஆரம்ப காலத்துல படிக்கிறதுக்காக வேண்டி. ஸோ ஆரம்ப காலத்துல நான் சொல்ற இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா பிறகு நீங்க எக்ஸாம் வரும்போது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் செய்யறது உங்களுக்கு லேஸா இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாஸ்ட் 6 month ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவை கட்டாயம் நீங்க இப்படி எல்லாம் படிச்சுட்டு அந்த 6 மாசம் இருக்கிற டைம்ல அதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 6 மாசத்துக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் பிளான் ஒண்ணு பண்றதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். ஸோ ஆரம்பத்துல இருந்து நான் சொல்ற இந்த விஷயங்களை நீங்க பின்பற்ற ட்ரை பண்ணுங்க. முதலாவது வந்து பயாலஜி. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றது அது ஒரு பாடமாக்குற பாடம்னு சொல்லி.
சோ அது 100% உண்மை. பயாலஜி வந்து பாடமாக்குறதுக்கு இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க சொன்னா அது பச்சை போய். ஓகே, பயாலஜியில பாடமாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, பாடமாக்குற விஷயத்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாடமாக்குங்க. ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயங்களை ஒரு ஸ்டோரிமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஞாபகம் வைக்கிறதுக்காக படங்களை யூஸ் பண்ணுங்க, ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணுங்க, அட்டவணை அடிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ அப்படி நீங்க அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும் போது அந்த பயாலஜி வந்து உங்களுக்கு ஒரு விருப்பமான பாடமா மாறும். அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கிறத விட அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். சோ பயாலஜி ஒரு பாடமாக்குற பாடமா தயவு செஞ்சு நினைச்சு படிக்க வேணாம். அதுல பாடமாக்குற விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திக்கொள்ளுங்க. அடுத்தது நீங்க நான் சொன்ன மாதிரி ஃப்ளோ சார்ட்டோ என்ன மெத்தடோ நீங்க யூஸ் பண்ணி படிச்சாலும் அதை நீங்க ரிவைஸ் பண்ணணும். பயாலஜில நிறைய பேர் சிறப்புல வந்து ஒருக்கா படிச்சுட்டு அதை நல்லா மண்டையில ஏத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ண வருது. ஆனா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா கிட்ட நீங்க வந்து நிறைய ரிவிஷன் செஞ்சீங்கன்னா தான் அதோட லாங் டேர்ம் மெமரிக்கு நிரந்தரமா போகும். பயாலஜிக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வளங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க NIE-ஆல தரப்பட்ட அந்த ரிசோர்ஸ் புக்கை தான் 100% பயன்படுத்தணும். ஆனா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல உள்ள சில பிழைகள் இருக்கிறதால நீங்க பாலசுப்ரமணியம் அப்படி சொல்ற புக்கை யூஸ் பண்ணலாம். சோ அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொழிநடம் கிடைக்கும். அதுல உள்ள விஷயங்களும் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விஷயங்களும் சேம் தான். ஆனா அவரோட மொழிநடம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். அடுத்தது வந்து பயாலஜியில நான் எப்பவுமே சொல்றதுதான், எல்லாத்தையும் எஸ்ஏக்கே படிங்க. நீங்க எஸ்ஏக்கு மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சரும் கூட லேசா செய்யலாம். அடுத்த விஷயம் வந்து பயாலஜியில எப்பவுமே ரெடிமேட் ஆன்சர்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. சோ ஒவ்வொன்றுக்கும் எஸ்சிக்கும் நீங்க ரெடிமேட் ஆன்சர் வச்சுக்கொள்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை படிக்கக்குள்ள ஸ்ட்ரக்சர் வந்தா என்னென்ன ஆன்சர் நீங்க எழுத போறீங்கன்றத ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் பயாலஜி ஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய கேள்வி இருக்கும். ஆனா 15 நிமிஷத்துக்குள்ள அந்த கேள்வியை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். முதல் முறை டேர்ம் எக்ஸாம் செய்யக்குள்ளதான் அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கும். அவ்வளவு விஷயங்களை நம்ம 15 நிமிஷத்துல எழுதுறதுக்கு எதிர்பார்க்கப்படுவோம். சோ அப்படியான சந்தர்ப்பத்துல யோசிச்சு எழுதுறதுக்கோ அல்லது இந்தந்த ஆன்சர் தான் முதலாவது எழுதணும், இது 2வது எழுதணும் சொல்லி முன்னுரிமைப்படுத்தி எழுதுறதுக்கோ எந்த டைமுமே இருக்காது. சரியா, ஒரு டைமுமே இருக்காது. யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அந்த கேள்வியை பார்த்தா அதுல ஆன்சரை நம்ம ரெடிமேடா எடுத்து வைக்கிற அந்த சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு வரும். சோ இந்த கேள்வி வந்தா நான் இந்த ஆன்சரை தான் முதலாவது எழுதுவேன், இதைத்தான் 2வது எழுதுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஓர்டர் இருக்கணும். உதாரணமா சொல்ல போனா தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள்ல ஓகே வளர்ச்சியை தூண்டும் ஹோமோன்கள் சொன்னா ஒரு சின் அப்படின்ட்டு இன்னொன்னு வரும்னு நினைக்கிறேன். சோ அப்படி 2 பேரை அடிச்சுடணும். அதுபோல அனுசேபத்தை கூட்டும் ஹோமோன்கள் கேட்டா ஓகே தைரோக்சின் அட்ரினலின் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருக்கணும். சோ அந்த ஆன்சர் தான் ஸ்கீம்ல கொடுப்பாங்க சொல்லி உங்களுக்கு ஷுவரா தெரிஞ்சிருக்கணும். கேள்வி வந்தா அந்த ஆன்சரை நீங்க ரெடிமேடா கொடுக்கணும். சோ இப்படிதான் பயாலஜில நீங்க வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது. அடுத்த பயாலஜிக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நாங்க யூஸ் பண்ற டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து கேம்பல்ஸ் பயாலஜி, ப்ரொசன் வில்சன்ஸும். சோ இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க பக்கமா வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. பிகாஸ் எல்லாருக்கும் இங்கிலீஷ் வராது, அதே போல சிலருக்கு டைம் இருக்காது. ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த புக்ஸை நீங்க வாங்கவும் தேவையில்லை. லைப்ரரிக்கு போய் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த புக்கை பெரிய படத்தை பாருங்க. சும்மா போர் அடிக்கிற டைம்ல எல்லாம் படத்தை பாருங்க. சோ அந்த படங்களை பார்த்து படிக்கும் போது அதுல உள்ள விஷயங்களை நீங்க படத்தை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பயாலஜில ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது உங்களுக்கு பாடத்தை படிக்கிறத லேசா. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி தான் இருக்கிறதுலேயே லேசான பாடம். கெமிஸ்ட்ரி யாராவது கஷ்டம்னு சொன்னா அதை நீங்க நம்பவே வேணாம். மற்ற பாடங்களை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் எடுக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலையா இருக்கலாம். ஆனா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க 100 மார்க்ஸ் கூட ஈவன் எடுக்கலும். சோ கெமிஸ்ட்ரியில ஏன் அப்படி நாங்க எடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொன்னா, கெமிஸ்ட்ரியில கேள்வி வார மெத்தட் வந்து ஒரு குறிப்பிட்ட முறைக்குத்தான் வருது. ஓகே, நான் கிட்டத்துல வந்த பேப்பர்ஸ் பார்த்தேன். பழைய பேப்பர்ஸ் மாதிரி அந்த வந்த கேள்விகளோட டைப்புக்கு தான் திரும்ப கேள்வி வருது. சோ நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கெமிஸ்ட்ரியில உள்ள விஷயங்களை வடிவா அந்த தியரியை படிச்செடுத்துட்டு அந்த தியரியை கேள்விக்கு ஏற்ற மாதிரி சமரைஸ் பண்ணுங்க. நான் வளமையா சொல்ற விஷயங்கள் தான். ஆர்கானிக் நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா அதுல உள்ள மாற்றீடுகள் நிறைய வரும், தாக்கம் தயாரிப்புகள் வரும், அதெல்லாம் சமரைஸ் பண்ணிடுங்க. இன்ஆர்கானிக்ல உள்ள தாக்கங்களை சமரைஸ் பண்ணிடுங்க. அதே போல ஆர்கானிக்ல உள்ள பொறிமுறைகளை சமரைஸ் பண்ணிடுங்க. சோ எப்படியான விஷயங்கள் கேள்விக்கு வர விஷயங்களை நீங்க சமரைஸ் பண்ணி எடுக்கிற நேரத்துல கேள்விக்கு அது வந்தா உங்களோட ரெடிமேட் ஆன்சர் இருக்கும். அதே போல ஒவ்வொரு டைப் கேள்விக்கும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய டைம் ஒதுக்கி அந்த டைப் கேள்விக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது உதாரணமா சொல்லுவோமே, மாற்றீடு கேள்வின்னு சொன்னா மாற்றீடுக்கு ஒரு 2 நாளை பூரணமா ஒதுக்கி அந்த 2 நாளும் மாற்றீட்டுல ஒரு 100-200 கேள்வியை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் மாற்றீடு உங்களுக்கு கஷ்டமாவே வராது. ஓகே, சோ அந்த கேள்வி டைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி உங்களோட மூளையை சேலஞ்ச் பண்ணுங்க. அப்ப அந்த மூளை என்ன செய்யும், அந்த டைப் கேள்வியை செய்யறதுக்கு பழக்கப்படும். எக்ஸாம் டைம்லயும் குறுகிய நேரத்துக்குள்ள நீங்க அந்த கேள்வியை செஞ்சிடலாம். அடுத்த நியூ சிலபஸ் வந்ததுக்கு பிறகு கெமிஸ்ட்ரிக்கு அவைலபிளா இருக்கிற புக்ஸ் வந்து குறைவு. ஆனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்ஸ் நான் சொல்வேன். அந்த புக்ஸ் சொல்லலாது
பாஸ்ட் பேப்பர் கம்பைலேஷன்ஸ். ஓகே, சிவத்திரன் சேர்ற ஜெஃப்னால இருக்கிற சிவத்திரன் சேர்ற பாஸ்ட் பேப்பர் கம்பைலேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்க இந்த கம்பைலேஷன்ஸை கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா புது சிலபஸுக்குரிய கேள்விகளையும் 79ஆம் ஆண்டுல இருந்து வந்த கேள்விகள்ல இருந்து ஃபில்டர் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. ஸோ நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகளை நீங்க ஒரே பார்வையில செய்யலும். அடுத்து அதுல யூனிட் வைஸா கூட கேள்விகள் பிரிக்கப்படல, அவங்க வந்து சப் யூனிட் வைஸா பிரிச்சிருக்காங்க. ஆகவே நீங்க அது லேசா ஒவ்வொரு யூனிட்டையும் சப் யூனிட்டையும் படிச்சுட்டு லேசா செஞ்சு பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன் வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கு இப்படி நேரம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதை போல சமரைஸ் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கெல்லாம் கூட டைம் எடுக்கும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, உண்மையிலே கூட டைம் எடுக்காது. ஒரு தரம் நீங்க செஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க கெமிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு பெருசா டைம் செலவழிக்க தேவையில்லை. அந்த ஒரு தரம் நீங்க செய்யறதுக்கு தான் கொஞ்சம் முயற்சியும் நேரமும் தேவைப்படும். அதுக்கு பிறகு இந்த விஷயம் உங்களுக்கு சரியான லேஸ் ஆகும். மூன்றாவது பாடம் வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ் வந்து நான் படிப்பிக்கிற பாடம்ன்றதால இன்னைக்கு வரைக்கும் அது எவல்யூஷன் எனக்கு தெரியும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் மாறினது இல்லை. பிசிக்ஸ் அன்றைக்கும் இன்றைக்கு நாங்க ஒரே மாதிரி தான் படிப்பிச்சிட்டு இருக்கோம் கூடுதலான விஷயங்கள். ஸோ பிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் வளமையா சொல்லிக் கொடுக்குற மெத்தட் தான் ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஸோ ஃபெய்ன்மேன் டெக்னிக்னு சொல்றது நான் சொன்ன மெத்தட் இல்லை, அது வந்து ஒரு பௌதிகவியலாளர் ஒருத்தர் சொன்ன மெத்தட். அதாவது எந்த விஷயத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதை இன்னொருத்தருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு புதுசா ஒரு டாபிக்கை படிச்சீங்கன்னு சொன்னா அந்த டாபிக்கை இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, அதாவது நீங்க படிச்சுட்டு அதை இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நீங்க படிப்படியாக அதை சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத திரும்ப ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. நீங்க சில விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கு பிறகு அந்த விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க, திரும்ப ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி நீங்க செய்யும் போது நீங்க 100% சரியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அந்த விஷயம் விளங்கிட்டு அர்த்தம். அப்படி ஏலான்னு சொன்னா உங்களோட விளக்கத்துல ஏதோ குறைபாடுகள் இருக்கின்ற அர்த்தம். அதை நீங்க கண்டுபிடிச்சு நிவர்த்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்த ஸ்பெசிபிக்கா ஏ லெவல்ல பிசிக்ஸ் படிக்கிற அந்த விஷயத்துக்கு நாம வந்தோம்னு சொன்னா அடுத்த கட்டமா நீங்க செய்ய வேண்டியது வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் செய்யணும். ஓகே, சமன்பாடுகளை பரிச்சயப்படுத்துறதுக்காக அது போல அந்த தியரியை பிரயோகிச்சு பழகுறதுக்காக வந்து நீங்க நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின் செய்யணும். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னா உதாரணமா சொல்ல போனா நியூட்டன் 2ஆம் விதி படிக்கிறீங்கன்னு ஒப்புமே. ஸோ அந்த நியூட்டன் 2ஆம் விதியில நம்ம கிடைக்கிற சமன்பாடு என்ன? F = ma. ஸோ அந்த F = ma சமன்பாடு ஒரு சமன்பாடு தான், ஆனா அதை 30-40 விதங்கள்ல பாவிச்சு கேள்வி செய்யலாம். ஓகே, சோ அந்த சின்ன சின்ன கேள்விகள் இப்ப எஃப்ஏயும் எம்ஏயும் தந்துட்டு ஏ காணுங்கன்னு சொல்ற மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள் வரும். ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் ஆகும், சரியா? சோ அப்படியான கேள்விகளை தேடி நீங்க செய்யலாம். சோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக் வந்து ஜெயக்குமார் சேர்ற புக், அது போல வர்ணம் சேர்ற சில பயிற்சி புத்தகங்கள். சோ அந்த புத்தகங்கள்ல ஆன்சரோட இருக்குது. சோ அந்த கேள்விகளை நீங்க செஞ்சு பாருங்க. தெரியாது நீங்க டவுட்டா சேர்மாட்ட போய் கேளுங்க. ஆனா பயிற்சி கேள்விகள் நிறைய செஞ்சு நீங்க சமன்பாடுகளை பழக்கப்படுத்தி கொள்றது கட்டாயமானது. அடுத்த விஷயம் வந்து யூனிட் வைஸா பாஸ் பேப்பர் செய்யுங்க. அதுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது ஜேகே சார் புக் தான். நீங்க ஒரு பாடத்துக்கு 2-3 இடத்த டியூஷனுக்கு போய் காசை வீணாக்காம அந்த காசை வச்சு இப்படியான புக்ஸை வாங்குங்க. ஓகே, ஸோ ஜேகே சார் பாஸ் பேப்பர் தொகுப்பு நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா அதுலயும் அவர் சப் யூனிட் வைஸா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருக்காரு. சில நேரம் பாஸ் பேப்பர் கேள்வியில பிள்ளை இருந்தாலும் அது சில நேரம் திருத்தி அவர் போட்டிருப்பாரு. அதை போல அதுக்குரிய சரியான ஆன்சர்ஸையும் அந்த புக்லயே போட்டிருக்காரு. ஸோ நீங்க ஒவ்வொரு சப் யூனிட்டையும் படிச்சதுக்கு பிறகு ஜேகே சார் புக்கை கட்டாயம் எடுத்து செய்யுங்க. அதை டைம் அவுட் பண்ணி செய்யுங்க. அதை செஞ்சு பார்த்துட்டு திருத்தி பாருங்க உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு பாருங்க. அதுல விளங்காத கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அதை போய் ரோச சேர்ற விளக்க உரையில பாருங்க. உங்களுக்கு ரோச சேர்ற விளக்க உரை உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்ற அறிவு கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ரோச சேர்ற புக்ஸ் வந்து 94ல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2000 எனக்கு தெரியாது சில டிரான்ஸ்லேஷன் வந்து 2019-17 வரைக்கும் அந்த ரோசர் எலிபரேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கு பிறகு ரோசர் எலிபரேஷன் எழுதுறது நிப்பாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீங்க அது வரைக்கும் உள்ள அந்த எலிபரேஷன்ஸ் எடுத்து கட்டாயம் வாசிச்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த எலிபரேஷன்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும். அது போல பிசிக்ஸ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும். அடுத்து நீங்க பிசிக்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டிய புக்ஸை கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க தியரி புக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஜெயக்குமார் சார் புக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் என்னகிட்ட கேட்டா சொல்லுவேன், பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூ சிலபஸே செய்யுங்க. பாஸ் பேப்பர் ஓல்ட் சிலபஸை நீங்க செய்ய வேணாம், நியூ சிலபஸே திரும்ப திரும்ப செய்யுங்க. நான் இப்ப பேசிட்டு சரியா மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு சோ சில நேரம் இந்த வாய்ஸ்ல வந்து ஒரு சில வித்தியாசங்கள் விளங்கலாம். சோ அதை நீங்க மன்னிச்சு கொடுங்க. இருந்தாலும் நான் தொடர்ந்து பேசிட்டு போறேன். அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிற காலத்திலையும் சரி 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு ஸ்டாண்டர்டான கேள்விகள் வந்தது. அதுக்கு பிறகு வந்த கேள்விகள்ல பெரும்பாலும் சிலபஸுக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லி பெருசா வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் நீங்க லேசா ஒமிட் பண்ணிட்டு செய்யலாம். ஆனா 2000ஆம் ஆண்டுல இருந்து நல்ல கேள்விகள் இருக்கு அப்படின்றத எனக்கு ஷுவரா சொல்லிடும். இந்த சிலபஸுக்கு நீங்க அந்த கேள்விகளை யூஸ் பண்ணலாம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், கேள்விகள் வார ஓர்டர் வந்து மாறி இருக்குது. இப்ப வார ஓர்டர் வந்து இதுக்கு முதல் வந்து ஓர்டர்ல இருந்து வித்தியாசம். அதுக்கு முதல் இன்னொரு தரம் ஓர்டர் மாறணும்னு நினைக்கிறேன். சோ நிறைய தரம் ஓர்டர்ஸ் மாறி இருக்கு. ஆனா நீங்க கேள்விகளை செலக்ட் பண்ணி செய்யறதுல இந்த பிரச்சனையும் இருக்காது.
அடுத்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது பாஸ்ட் பேப்பர் செய்யறதுக்கு MCQs-க்கு 79ஆம் ஆண்டுல இருந்து. சோ இது பெரிய ஒரு பீரியட் மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு சப்யூனிட்டையும் படிச்சதுக்கு அப்புறம் ஜேகேசர கம்பைலேஷன்ஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமாவே விளங்காது. அடுத்து ஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கும் பெரும்பாலும் நீங்க 93ல இருந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் செஞ்சு பார்க்கலாம். பிகாஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மிக பழைய பாயிண்ட்ஸ் கூட இப்ப புதுசா வர ஸ்கீம்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. சோ நீங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஎஸ்க்கு ஒரு 2000ஆம் ஆண்டுல இருந்து செய்யுங்க, MCQs-க்கு 79ஆம் ஆண்டுல செய்யுங்க, ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஒரு 94ல இருந்து செஞ்சு பாருங்க. சோ இவ்வளவுதான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு தர விரும்புற டிப்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் அதை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் முடியுமான வரைக்கும் அதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் நீங்க லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் A level படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுக்கு இது பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அடுத்து நீங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.